Hello friends, welcome to the Dennis YouTube channel. இந்த வீடியோவில் மைக்ரோசாஃப்ட் அஜூர் ஃபண்டமெண்டல் எக்ஸாம் எப்படி ஈஸியாக கிராக் பண்ணலாம்னு பார்க்க போகிறோம். இதில் இதுதான் மைக்ரோசாஃப்ட் சைட்லேருந்து கொடுத்துருக்க ரோட் மேப். இதில் ஃபஸ்ட்டு லிங்க் AG900ஓட சிலபஸ், அது ஸ்டடி ப்ரொசீஜர்லாம் இதில் இப்போ மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு செல்ஃப் பேஸ்டு ட்ரைனிங்கில் அவங்களுடைய டாபிக்ஸ் நோட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்டரில் ட்ரைனிங், இது யாராவது இந்த மைக்ரோசாஃப்ட் வந்து இன்ஸ்ட்ரக்டர் உங்களுக்கு வேணால் அது இது மூலமாக சர்ச் பண்ணி நோட் பண்ணிக்கலாம். அடுத்து மைக்ரோசாஃப்ட் விர்ச்சுவல் ஈவெண்ட் ட்ரைனிங்கும் கண்டக்ட் பண்ணுவாங்க, அதை நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கான வீடியோஸ் எல்லாம் மைக்ரோசாஃப்ட் மெம்பர்ஸ் எல்லாம் வீடியோவாக இந்த லிங்க்கில் பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க, அதை நம்ம யூஸ் பண்ணி லேர்ன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மார்க் இன்டர்வியூ, மார்க் டெஸ்ட், அதெல்லாம் நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு அதெல்லாம் இந்த லிங்க்கில் அவங்களே சாம்பிள் கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் சம் ஸ்கில்ஸ் பேஸ்ட் பண்ணி அவங்களே அசைன் பண்ணியிருப்பாங்க அதில். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக இந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்ம எக்ஸாம்ஸை அப்ளை பண்ணிக்கலாம், சர்டிஃபிகேஷன் ப்ரொசீட் பண்ணுறதுக்கு. அடுத்தது இதுதான் என்னுடைய ரோட் மேப் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதில் ஃபஸ்ட்டு சிலபஸ் எப்படி இருக்குன்னா, இது அண்டர்ஸ்டாண்ட் க்ளவுட் கான்செப்ட் 20-25% இருக்கும். அடுத்து கோர் அஜூர் சர்வீசஸ், அதாவது 200+ சர்வீசஸ் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து 15-20% கவர் ஆகும். நெக்ஸ்ட் வந்து செக்யூரிட்டி, காம்ப்ளைன்ஸ் அண்ட் ஐடென்டிட்டி ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட், அது 20-25% கவர் பண்ணியிருப்பாங்க. அதுதான் இந்த கோர் கண்டென்ட்டாக இருக்கும். டோட்டலாக விர்ச்சுவல் மிஷின்ஸில் செக்யூரிட்டி எப்படி மெயின்டைன் பண்ணுறது, காம்ப்ளைன்ஸ் எப்படி அவாய்ட் பண்ணுறது, அந்த மாதிரி கான்செப்ட். நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த்து அண்டர்ஸ்டாண்ட் ப்ரைஸிங், அவங்களோட விர்ச்சுவல் மிஷினோட ப்ரைஸிங் எப்படி அவங்க கோட் பண்ணுறாங்க, பே ஆஸ் யூ கோ அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி அவங்களுடைய ப்ரைஸிங்ஸ் எல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அது 20-25% அந்த கண்டென்ட்லாம் கவர் ஆகும். ஃபிஃப்த்து வந்து அஜூர் போர்ட்டல் யூஸ் பண்ணி நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் லேப் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது, எப்படி விர்ச்சுவல் மிஷின்ஸ் புதுசாக க்ரியேட் பண்ணுறது, இன்ஸ்டன்சஸ் அஜூர் விர்ச்சுவல் இன்ஸ்டன்ஸ், அதெல்லாம் இதில் பார்ப்போம். சிக்ஸ்த்து வந்து மார்க் எக்ஸாம் எப்படி கிரியேட் பண்ண, எப்படி அட்டன் பண்ணுறது, எப்படி ப்ராக்டிஸ் பண்ணி லேர்ன் பண்ணுறது, எக்ஸாமை பாஸ் பண்ணுறது, அந்த மாதிரி ரிவ்யூ பண்ணி வீக் ஏரியாஸ்லாம் கண்டுபிடிச்சி அதை நம்ம ஈஸியாக பாஸ் பண்ணணும். இதுதான் என்னுடைய ரோட் மேப். இதை ஃபாலோ பண்ணி தான் நான் என்னுடைய சர்டிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து சிலபஸோட கோர் கண்டென்ட்டை பார்ப்போம். இது வந்து க்ளவுட் கான்செப்டில் ஐஏஎஸ்னா என்ன, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ், பிஏஎஸ் பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ், SaaSனா சாஃப்ட்வேர் as a சர்வீஸ், இதெல்லாம் க்ளவுட் கான்செப்ட்ஸ்குள்ளே வரும். க்ளவுடோட டைப்ஸ், ப்ரைவேட் க்ளவுடா, பப்ளிக் க்ளவுடா, ஹைப்ரிட் க்ளவுடா, அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த க்ளவுட் கான்செப்ட்ஸ் டாபிக்ஸ்குள்ளே கவர் ஆகும். இதுதான் பேசிக்ஸ். எந்த ஒரு அஜூர் சர்வர், க்ளவுட் சர்வர் ஃபங்க்ஷனாலிட்டி, எந்த ஒரு அஜூர் டேட்டா ஃபண்டமெண்டல்ஸாக இருக்கட்டும், அஜூர் ஏஐ ஃபண்டமெண்டல்ஸாக இருக்கும், எல்லாத்துக்கும் இதுதான் கோர். அஜூர் AG900 தான் கோர் கான்செப்ட். நெக்ஸ்ட் வந்து அஜூர் சர்வீசஸ், இதில் கம்ப்யூட்டிங், நெட்வொர்க்கிங், ஸ்டோரேஜ், டேட்டாபேஸ், இதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறது லேர்ன் பண்ணுவோம். செக்யூரிட்டி அண்ட் காம்ப்ளைன்ஸ், ஐடென்டிட்டி ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட், அஜூர் ஆக்டிவ் டைரக்டரி, அதோட பாலிசிஸ், டிபெண்டர் பாலிசிஸ், இதெல்லாம் இந்த போர்ஷனில் கவர் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஃபைனலாக ப்ரைஸிங் அண்ட் சப்போர்ட். இந்த ப்ரைஸிங் எப்படி அதோட காஸ்ட் கால்குலேட் பண்ணுறாங்க, இத்தனை அவருக்கு இத்தனை யூசேஜ் ஆகிருக்கு, அந்த மாதிரி கான்செப்ட். அந்த சர்வீஸோட லைஃப் சைக்கிள், SLA பேராமீட்டர்ஸ் எல்லாம் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, இதெல்லாம் இதுக்குள்ள கவர் ஆகும். இதுதான் மெயின் பேசிக் கோர்ஸ் சிலபஸ் இந்த அஜூர் 900. இதுதான் இப்போ லேட்டஸ்ட்டு 2025 அக்டோபர் இதில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த கான்செப்ட் தான், இந்த சிலபஸ் ப்ரொசீஜர் தான். இதில் இருந்தால் கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம் பற்றி சொல்லணும்னா, இது டியூரேஷன் வந்து 45-60 minutes.
டோட்டலாக இவ்வளோ தான் ஆகும். 61 ஹவருக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிடலாம். எல்லா கொஷின்ஸ் டைப்பும் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸாக இருக்கலாம், ட்ராக் அண்ட் ட்ராப்பாக இருக்கலாம், சினாரியோ பேஸ்டு கொஷின்ஸாக கூட இருக்கலாம். இதெல்லாம் மிக்சடாக தான் வரும். இதை பாஸ் பண்ணுறதுக்கு 1000க்கு நம்ம மினிமம் 700 எடுத்தால் தான் நம்மளால் பாஸ் பண்ண முடியும். இந்த ஃபார்மெட் எப்படின்னா, அஜியோட அந்த லிங்க்ல எக்ஸாம் எக்ஸாம் அட்டன் பண்ணுற லிங்க்ல நம்ம பிஎஸ்என் வியூ ஆர் டெஸ்ட் சென்டர் ஏதாவது ஆஃப்லைன் சென்டரில் கூட நம்ம அட்டன் பண்ணிக்கலாம். இல்லை ஆன்லைன்னா பிஎஸ்என் வியூ அந்த லிங்க் மூலமாக நம்ம அட்டன் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த எக்ஸாமுடைய ஓவரால் வால்க் த்ரூ. நெக்ஸ்ட் வந்து எப்படி எக்ஸாம் அப்ளை பண்ணுறது, அதோட சிம்பிளாக சொல்லணும்னா மைக்ரோசாஃப்ட் லேர்ன் வெப்சைட்டில் போயிட்டு சர்டிஃபிகேஷன் டேபில் AC900ன்னு சர்ச் பண்ணணும். சர்ச் பண்ணோன்னா நம்ம மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் நம்ம கிட்ட இருந்தால் அதை வச்சு நம்ம லாகின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா புதுசாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் ஏதாவது ஒரு ஜிமெயில் ஐடி ஏதாவது மெயில் ஐடி வச்சு யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கலாம். தேர்ட் வந்து எக்ஸாமோட டெலிவரி ஆப்ஷன் ஆன்லைனா ஆஃப்லைனா, அதுக்கப்புறம் டேட் அண்ட் டைம் நம்மளுக்கு கன்வீனியன்ட் டேட் அண்ட் டைம் அது பண்ணி சூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபைனலாக பேமெண்ட் பே பண்ணி 3000 to 4000 தான் வரும். மேக்ஸிமம் 4000. அது நம்ம அப்ளை பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் ஃபெயில் ஆகிட்டோம்னா ஒரு 24 hours வெயிட் பண்ணிட்டு நம்ம செகண்ட் அட்டன் பண்ணலாம். அப்படி செகண்ட் அட்டெம்ப்ட்டும் நம்ம மினிமம் 700 எடுக்கலன்னா 14 டேஸ்க்கு அப்புறம் தான் தேர்ட் அட்டெம்ப்ட் எடுக்க முடியும். அது மாதிரி மேக்ஸிமம் 1 இயருக்கு 5 attempts தான் மேக்ஸிமம். இது அந்த இவங்களோட ரீடேக் பாலிசி. இதெல்லாம் கொஷின்ஸ்லாம் ஈஸியாக தான் இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணோம்னா ஈஸியாக கோரான க்ளவுட் கான்செப்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஷினாக இருக்கட்டும், ட்ராக் அண்ட் ட்ராப் எதுனாலும் சினாரியோ பேஸ்ட் கொஷின்ஸ்னாலும் அட்டன் பண்ணிக்கலாம். ஈஸியாக பாஸ் ஆகலாம். நெக்ஸ்ட் வந்து இதுதான் சிம்பிள் ப்ரொசீஜர் நம்ம எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு ஆன ரோட் மேப். நம்ம ஃபியூச்சரில் அடுத்தடுத்து வர வீடியோவில் நம்ம இதெல்லாம் டீட்டெயிலாக இன்டெப்த்தாக நம்ம பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம ஈஸியாக எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.